வணக்கம், வெல்கம் டு பிளிங்க் அண்ட் பீப். இந்த வீடியோ பார்க்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் ரீசெண்டாக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண இந்த போர்ட்டபிள் எல்இடி லைட் பற்றி தான். இதுதான் டிஜிடெக் போர்ட்டபிள் மினி RGB எல்இடி வீடியோ லைட். இதோட மாடல் நம்பர் வந்து LED D10W RGB. இதில் வந்து நமக்கு 3 கலர் மோட்ஸ் இருக்குது, ஒயிட், எல்லோ அண்ட் RGB. அது கூட சீன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் மொத்தம் 21 விதமான வேரியேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாம் எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹைலைட்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். முதல்ல ப்ராடக்டோட பேக்கில் வந்து ஒரு மேக்னெட் இருக்குது. ஸோ மவுண்ட் பண்ணாமல் டைரெக்டாக மெட்டல் சர்ஃபேசஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா வந்து 2000 mAh பேட்டரி. சார்ஜிங் டைம் வந்து 1 hour and 50 minutes அப்ராக்சிமேட்னு போட்டிருக்கு. அண்ட் ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2 hours வரைக்கும் ஃபுல் பவரில் ஒர்க் ஆகும்னு போட்டிருக்கு. பட் என் ஒப்பீனியனில் ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் கண்டிப்பாக இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது கூட 1/4 inch கனெக்ட் போர்ட்டும் இருக்கு. ஸோ கேமரா ஆர் ட்ரைபாட் ஸ்டாண்டில் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வெயிட்னு பார்த்தோம்னா வந்து வெறும் ஒரு 112 grams தான் வருது, ரொம்ப லைட் வெயிட். அண்ட் டைமென்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு 7.5 cm to 7 cm தான் லென்த் அண்ட் விட்த். ஸோ சின்னதாக சிம்பிளாக இருக்கும். ஹைலைட்ஸ் பார்த்தாச்சு, இப்போது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே நமக்கு இதுதான் இருக்குது. ஒரு சார்ஜிங் கேபிள், நம்ம ப்ராடக்ட், ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் கோல்ட் ஷூ அடாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் டிஃப்யூசரோட வருது. இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் இன்னும் கூட வந்து லைட்டராகவும் காம்பேக்டாகவும் ஃபீல் ஆகுது. உள்ளங்கையிலே ஆக்சுவலாக ஃபிட் ஆகிற அளவுக்கு சின்னதாக இருக்குது. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபீல் தருது. இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ட் ஷூ அடாப்டர் மவுண்ட் பண்ணுற இந்த ப்ரொவிஷன் வந்து டாப் அண்ட் பாட்டம்னு 2 பக்கத்துலேயும் வருது. ஸோ அது ஒரு நல்ல கன்வீனியன்ட் ஃபீச்சர். இங்கே ப்ராடக்டோட பேக் சைடில் சென்டரில் நமக்கு இந்த மேக்னெட் இருக்குது. ஸோ இதை பற்றி வீடியோ எண்டில் பார்க்கலாம். இப்போது முக்கியமான ஃபீச்சர்ஸ். இப்போ அதோட சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 எல்லோ நாப்ஸ் இருக்குது. இதில் கீழே இருக்க நாபில் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு மார்க்கோட வருது. இப்போ வந்து நம்ம ஆஃபில் இருக்கோம். ஸோ நான் CCT மோடுக்கு இப்போ ஸ்விட்ச் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் லைட் வருது. ஸோ இதோட ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு CCT மோட் அண்ட் கலர் டெம்பரேச்சர் வந்து 9900K அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ லைட்டை இப்போ நான் கேமராக்கு திருப்ப போகிறேன். ஸோ ரொம்ப பிரைட்டாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். இப்போ அப்படியே நம்ம CCT மோடில் இருந்துட்டு மேலே இருக்க நாபை வந்து யூஸ் பண்ணி லைட்டோட கலர் டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது லைட் கலர் வந்து ஸ்லோவாக எல்லோக்கு மாறுறது நமக்கு தெரியும். ஸோ இதில் 2500K அப்படின்றது தான் வந்து லோவஸ்ட் பாயிண்ட். அண்ட் இதில் நமக்கு ஃபுல் எல்லோ மோட் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மோடு வந்து CCT மோட், அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் மோட் HSI மோடுக்கு போகிறோம். இந்த மோடில் நமக்கு டிஃப்ரெண்ட் RGB கலர்ஸ், அதாவது ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ கிடைக்குது. ஸோ இந்த மோடுக்கு நம்ம மாற்றினதும் டிஸ்பிளே வந்து HSI அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. அண்ட் பக்கத்தில் ஒரு H இருக்குது. ஸோ ஹெச்னா வந்து ஹியூ வந்து டிகிரிஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. 0 to 360 degrees. கரண்ட்டாக நம்ம 0 degreeல இருக்கும். ஸோ 0ல் இருக்கும்போது நமக்கு ரெட் கலர் டிஸ்பிளே ஆகுது. இப்போ மேலே இருக்க இந்த நாபை நான் ரொட்டேட் பண்ணும்போது டிகிரிஸ் வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அப்படியே நமக்கு கலரும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது கலர் வந்து ரெட்ல இருந்து க்ரீன் அண்ட் க்ரீன்ல இருந்து ப்ளூ, அப்புறம் கடைசியாக திரும்ப ரெட் கலருக்கே வரும் பொறுமையா. இது வந்து ஹியூ அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். இந்த மோடில் இன்னும் கூட கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்கு. இந்த ரவுண்ட் எல்லோ பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து நமக்கு எஸ் அப்படின்ட்டு காட்டும். ஸோ எஸ்னா வந்து சேச்சுரேஷன். இது வந்து 0 to 100% மெஷர் ஆகும். திரும்ப இந்த நாபை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது பர்சன்டேஜ் மாறுறது நமக்கு தெரியும். ஸோ கூடவே கலரும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம எல்லா ஹியூ லெவலுக்கும், அதாவது 0 to 360 degreesக்கும் பண்ண முடியும். ஸோ அதிகப்படியான கலர் ஆப்ஷன்ஸ் நமக்கு இதனால் கிடைக்குது. இன்னும் கூட இந்த மோடில் இன்னொரு செட்டிங் இருக்குது. இந்த எல்லோ பட்டன் நம்ம திருப்பி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு ஐக்கான் தெரியுது. ஸோ இது வந்து பிரைட்னஸ்
அண்ட் பிரைட்னஸ் வந்து 1 to 100% வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு தேவையான பிரைட்னஸ் லெவலும் நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 100லேருந்து ரெடியூஸ் பண்ணும்போது கலரோட இன்டென்சிட்டியும் நமக்கு ஃபுல்லாக குறையும். ஸோ இதுதான் HSI லெவல். இப்போ இன்னும் கூட ஒரு கூலான ஃபீச்சர் உள்ள மோட் எஃபெக்ட்ஸ் மோட். ஸோ அதுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் மோடில் இருக்கோம். இதுக்கு பேர் ஃப்ளாஷ் மோட். இந்த மோட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்க்ரீனில் நமக்கு மோட் நம்பர் 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது அண்ட் மோட் நேம் வந்து ஃப்ளாஷ் அப்படின்ட்டு காட்டுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு 21 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கு. எல்லாமே மோஸ்ட்லி யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான மோட்ஸ். இப்போ ஒரு எஃபெக்டாக மாற்றுறதுக்கு நம்ம இந்த ரவுண்ட் எல்லோ பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். குயிக்காக ஒன்று பார்த்துடலாம். செகண்ட் ஒன் ஃபாஸ்ட் மோட். தேர்ட் ஒன் டிவி ஸ்க்ரீன். ஃபோர்த் ஒன் கேண்டில். ஃபிஃப்த் ஒன் ஃப்ளேம் 1. சிக்ஸ்த் ஒன் ஃப்ளேம் 2. 7 வந்து போலீஸ். 8 வந்து ஆம்புலன்ஸ். 9 ஃபயர் ட்ரக். 10 ஸ்ட்ரோப் 1. 11 ஸ்ட்ரோப் 2. 12 வந்து ஸ்ட்ரோப் 3. 13 சேஸ் ஸ்லோ. 14 சேஸ் மிட். 15 சேஸ் ஃபாஸ்ட். 16 ஃபயர் ஒர்க் 1. 17 ஃபயர் ஒர்க் 2. 18 ஃபயர் ஒர்க் 3. 19 கிளப் 1. 20 கிளப் 2. 21 ரொமான்டிக். ஆக்சுவலாக இந்த எஃபெக்ட்ஸ் மோட்லேயும் வந்து நம்மளால் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். முன்னாடி பார்த்த HSI மோட் மாதிரி இதுலேயும் 1 to 100% பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ 100%. இப்போ மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த லைட் ஆக்சுவலாக வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். முதல் ஃபீச்சர் வந்து இந்த மேக்னெட். ஸோ நம்ம இந்த கோல்ட் ஷூ மவுண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் இந்த லைட்டை ஸ்டிக் பண்ணிக்க முடியும். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னோட ஸ்டேப்லர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். போதுமான ஃபோர்ஸ் இருக்குது, பட் சூப்பர் ஸ்ட்ராங்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் விழாது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா USB-C டைப் சார்ஜிங் போட்டிருக்கு. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பிளேஸில் தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணும்போது நமக்கு பேட்டரியோட சார்ஜ் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ முழுசாக சார்ஜ் ஆகிறது கண்டிப்பாக 2 மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மவுண்டிங் போர்ட்ஸில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு அடிஷ்னல் லைட் சோர்ஸாக இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கோல்ட் ஷூ அடாப்டர் யூஸ் பண்ணி கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட் மோடை சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் சீன்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் கேஜெட். கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த பர்ச்சேஸ் எனக்கு கண்டிப்பாக நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம். யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.